எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் செய்தியின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அழகான இதமான அங்கு உடபல என்கிறதான டேம் அருகில நின்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதிலும் சந்தோஷப்படுகிறேன். ஒரு அழகான இயற்கை மிகுந்த அழகான ஒரு இடத்துல எவ்வளவு பச்சை பசுமையான அங்கே நீர் நிறைந்த இடத்தை நாம் பார்க்கிறோம். தேவனும் நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் கூட இருக்கிறார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை எங்களை கொண்டு விடுகிறார் அல்லவா. ஆத்துமாவையின் தேவன் அங்கே பசுமையான புல்வெளியில எங்களை நடத்தி செல்கிறார். இந்த இடத்துல ஒரு வேத வசனத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு நல்ல தகப்பனாக தாயாக இருக்கிறார். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நிச்சயமும் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவன், நம்முடைய ஆத்துமாவை போஷிக்கிற தேவன், நம்முடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியினால் நிரப்புகிற ஆண்டவன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமும் நடத்துகிற ஆண்டவர். உங்கள் வாழ்க்கை உடைந்து போன நிலையில, வறண்டு போன நிலையில நிற்கலாம். எல்லா பக்கத்தாலே நெருக்கத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஒரு வனாந்திரம் போல இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை வேதனையின் பள்ளத்தாக்கை போல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நிச்சயமும் நடத்துவார். எப்படி தெரியுமா? இந்த இடத்துல மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை தேவன் நினமுள்ளதாக மாற்றி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர். ஆம், என கருமையானவர்களே, வயல் வாசனை நிறைந்த வயல் நிலத்தை போல அன்றைக்கு யோசேப்பின் வாழ்க்கையை மாற்றினவர் வாழ்க்கையை மாற்றுவார் அல்லவா. நீயும் கனிதரும் செடியை போல் இருப்பாய் அல்லவா. நீயும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பாய் இருப்பாய் அல்லவா. பயப்படாதே, கர்த்தருடைய நிச்சயமும் நடத்துவார். பலக்கரத்தை பிடித்து சொல்லுகிற கர்த்தர், பயப்படாதே, நான் உன்னை நிச்சயமும் நடத்துவேன் என்று சொல்கிறார். உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் வாழ்வின் மேன்மைக்காக, உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுகிறீர்களா? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபமனுமா எங்களை நேசிக்கிறங்கள் அருமை ஆண்டவரே. கர்த்தர் உங்களை நிச்சயமும் நடத்துகிறேன். மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாவை நினமுள்ளதாய் மாற்றுகிறவர். உம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராய். அவர்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவீராய். அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவர்கள் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறட்டும். அவர்கள் வாழ்க்கை ஆண்டவரை செழிக்கட்டும். கர்த்தரே அவர்களை ஆசீர்வதியும். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றும். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கருமையானவர்களே, கர்த்தர் உங்களை நிச்சயம் நடத்துவார். உங்களை தேவன் செழிப்பாய் மாற்றுவார்.